ஆடியன்ஸ் எம்பவர் பண்றதுதான், என்ரிச் பண்றதுதான் கைலாயத்தோட தலையாய நோக்கம், திருப்பணி. இந்த சிவிலைசேஷனல் நேஷன், சனாதன ஹிந்து சிவிலைசேஷனல் நேஷன் ஆன இந்த மகாபாரதம் தமிழ் அகண்ட பாரதம்னு கூட சொல்லலாம். இல்ல மகாபாரதம்ன்ற வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த மகாபாரதத்துல தான் இந்த காந்தஹார் முதல் காம்போஜம் வரை, கைலாசம் முதல் தென்னிலங்கை வரை அந்த 56 தேசங்களை பற்றிய தெளிந்த குறிப்புகள் இருக்கின்றன. இந்த மகாபாரதம் சனாதன ஹிந்து சிவிலைசேஷனல் நேஷன். இதோட கார்டியன்ஸ் யாருன்னா இந்த தொகையடியார் சம்பிரதாயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே கோவில்ல போய் பெருமானை வழிபட்டுட்டு, அங்க இருக்கிற 63 நாயன்மார்களை எல்லாம் உருகி உருகி வழிபட்டுட்டு, எப்போதும் திருக்கோயில்ல குங்கிலிய திருப்பணி செஞ்சுக்கிட்டே இருந்த குங்கிலியக்கலைய நாயனார வழிபடுவோம். ஆனா இப்போ அதே திருக்கோயில்ல குங்கிலிய திருப்பணி பண்ற அவரை பார்த்து மட சாம்பிராணி மடையன் அப்படின்ற ஒரு கீழ்த்தரமான இழிவான பார்வை பார்ப்போம். அந்த 63 திருமேனிகளோட கூடையே திருமேனியா இருக்கிற 30 திருமேனி தீண்டுவார விழுந்து விழுந்து கும்பிடுவோம். ஆனா அந்த கோயில்ல 30 திருமேனி தீண்டிக் கொண்டு இருக்கின்ற அந்த சிவாச்சாரியாரையோ பூசகரையோ ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்ணுவோம். கொடுக்கிற காணிக்கையை கூட ஏதோ பிச்சை காசு கொடுக்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். அதே அந்த 63 நாயன்மார்களுடையே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற பரமனையே பாடுவார். அவர் திருமேனியை விழுந்து விழுந்து கும்பிடுவோம். ஆனா அதே கோவில்ல ஓதுவாமூர்த்தியாக இருந்து பரமனை பாடிக்கொண்டிருப்பவரை ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்ணுவோம். இதெல்லாம் நடக்கிற உண்மை, அப்படியே சொல்றேங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த 63 நாயன்மார்களிலே திருமேனி வடிவத்திலே இருக்கிற முழுநீர் பூசிய முனிவரை விழுந்து விழுந்து கும்பிடுவோம். அதே கோவில்ல முழுநீர் பூசி அந்த பெருமானே கதின்னு வாழற சாமியார்களை பார்த்து என்ன பண்ணுவோம்? பட்டடிச்சு ஊரைய மாத்திராம்பார் அப்படின்னு கமெண்ட் அடிப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடந்த காலத்திலே இந்த பெரியவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். அவர்கள் பரமசிவ பதம் அடைந்தார்கள். ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா, ஹிந்து மதத்தை மியூசியத்துல வைக்க முயற்சி பண்ற இந்து விரோத சக்திகளோட பிரெயின் வாஷிங்ல நீங்களும் அந்த மூளைச்சலவைக்கு ஆளாகி இந்து விரோத சக்திகளோட இராணுவத்திலே உங்களை அறியாமல் இணைத்துக் கொண்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சின்சியரா
சனாதன இந்து தர்மத்து மேல பக்தி இருக்கிற சமூகத்திலே பிரபலமா இருக்கிறவங்க கூட, அதாவது கோவில் கோவிலா போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, அதெல்லாம் சோசியல் மீடியாலாம் கூட வரும். அவங்க கோயிலுக்கெல்லாம், பல கோயிலுக்கு போறது சோசியல் மீடியால வர்றதெல்லாம், அதெல்லாம் கூட சோசியல் மீடியால வரும். அவங்க அந்த கோயிலுக்கு போய் திருநீர் வாங்கி பெருசு பெருசா பூசிக்கிறாங்க, தரிசனம் பண்றாங்க. ஆனா அதே நபர்கள் பொதுவெளியில சினிமாவிலேயோ ஊடகத்திலேயோ பேசும்போது விபூதி அடிச்சிட்டான் அப்படிங்கிறத மிக கேவலமான, ஏமாற்றி விட்டான் என்கின்ற பொருளோடு சேர்ந்து காமெடி பண்ணுவாங்க. இந்த ஹிப்போக்ரசிய பாருங்க. அதாவது உணர்வு வீட்டில் திருட்டு, அந்த ஹிப்போக்ரசிக்கான சரியான டிரான்ஸ்லேஷன் வேர்டு உணர்வு வீட்டில் திருட்டு. உணர்வில் நேர்மையின்மை. இவங்க கோவில் கோயிலா போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, திருநீர் பூசிப்பாங்க. ஆனா ஒரு சினிமாலையோ இல்ல அரசியல் மேடை ஏறினாலோ இல்ல பொது தளத்துல பொது மேடை ஏறினாலோ என்ன பண்ணுவாங்க? சனாதன இந்து தர்மத்தினுடைய இந்த மிகப்பெரிய மரபுகளை அவதூறு பண்ணி, கிண்டல் பண்ணி, கேலி பேசுறது. விபூதி அடிச்சிட்டியா, எனக்கே பட்ட சாத்திட்டியா. இவங்க பாத்தீங்கன்னா திருப்பதி பெருமாளை போய் தரிசனம் பண்ணுவாங்க. நான் இந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க, அவதூறும் பண்ணுவாங்க. அந்த ஹேட் ஸ்பீச் கும்பல் அது தனி, நான் அதை பத்தி பேசல. இப்ப நான் அதை பத்தி பேசல. கோவிலுக்கும் போக மாட்டாங்க, சனாதன இந்து தர்மத்தை அவதூறு பண்ணுவாங்க. அந்த ஹேட் ஸ்பீச் கும்பல் அது கம்ப்ளீட்டா தனி. நான் இப்போ ஹிப்போக்ரிட்டிக்கல் கும்பலை பத்தி தான் பேசுறேன். ஹிப்போக்ரிட்டிக்கல் கும்பல் யாருன்னா, இவங்க கோயிலுக்கு போவாங்க, நல்ல வெளிப்படையா கோயிலுக்கு போவாங்க. அந்த கோயிலுக்கு போற வீடியோ, நியூஸ் இதெல்லாம் சோசியல் மீடியால வரும். வெளிப்படையா அவங்க தங்களை பக்தர்கள் தான் அறிவிச்சுப்பாங்க. ஆனா அவங்களுடைய படங்கள்ல, சினிமால இல்ல அவங்க பொது மேடையில் ஏறும்போது, அரசியல் மேடையில் ஏறும்போது, அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் தொடர்ந்து சனாதன இந்து தர்மத்தோட வாழ்க்கை முறைய கிண்டல் அடிக்கிற மாதிரி, கேலி பண்ற மாதிரி, அவதூறு பண்ற மாதிரி, அது மாதிரி கமெண்ட்ஸாவே பண்ணுவாங்க. அதாவது அடுத்த ஜெனரேஷனை பிரெயின் வாஷ் பண்றது. விபூதி அடிச்சிட்டியா அப்படிங்கிறத ஒரு ஏமாத்துறதுக்கு சமமான ஒரு வார்த்தையா மாத்துறது. திருமண் சார்த்தி கொள்வதை, நான் பட்டநாமம் போட்டியா, பட்டநாமம் சாத்திட்டியா அப்படிங்கிறத ஒரு ஏமாற்றுவதற்கு சமமான வார்த்தையா மாத்துறது. சட்டுல அடுத்த தலைமுறையை பிரெயின் வாஷ் பண்றது. இந்த கொடுமைகளை எல்லாம் செய்வார்கள். ஒரு பக்கம் இந்த கொடுமைகளை எல்லாம் செஞ்சுட்டு, அதாவது உணர்வு வீட்டிலே திருட்டுன்னு சொல்றேன் பாருங்க, உணர்வுல நேர்மை இல்லாமல் இந்த கொடுமைகளை எல்லாம் செஞ்சுட்டு பெருமான் முன்னாடி போய் நின்று, ஐயா பெருமானே, வேற வழி இல்லை, அந்த சூழ்நிலையில டைரக்டர் எழுதி கொடுத்த டைலாகு பேச வேண்டியதா இருக்கு, இல்ல பொலிட்டிக்கல் மேடை, சமூக மேடை, அந்த சூழ்நிலையில அப்படித்தான் பிஹேவ் பண்ண வேண்டியதா இருக்கு, நீ தயவு செஞ்சு அதையெல்லாம் கண்டுக்காம என் படம் வெற்றி அடையணும், இல்லை என் தொழில் வெற்றி அடையணும், நான் மேன்மேலும் சிறக்கணும் எல்லாம் கேட்டீங்கன்னா பிரபஞ்சம் என்ன பண்ணும்? நீ எப்படி ஹிப்போக்ரசியோட இருக்கியோ அதே மாதிரி ஹிப்போக்ரசி தான் லைஃப் உனக்கு காட்டும். பிரபஞ்சம் வாழ்க்கையை உங்களுக்கு கண்ணாடியா தான் காட்டும். நீங்க சொல்றீங்களா, ஓ டைரக்டர் எழுதி கொடுத்த டைலாகு நடிச்சிட்டேன், அது அரசியல் மேடை, அந்த சூழ்நிலை நான் அப்படிதான் பேசி ஆகணும், பேசிட்டேன், இது ஒரு சாதாரண கிண்டல் கேலி தானே, பரவாயில்ல, சமூக மேடை அப்படிதான் ஒரு பட்டிமன்றம், அதனால கிண்டல் பண்ணிட்டேன், நானும் உனக்கு அருளை அனுப்புனேன்,
ஆனா குறுக்கால நந்தி வந்து தடுத்துட்டாரு. ஏன்னா அவர் எப்பவும் பட்டை போட்டு இருக்கிறதுனால, நீ பட்டை போடுறத கிண்டல் பண்ணதுனால அவர் வந்து தடுத்துட்டாரு அப்படின்னு பெருமானும் சும்மா இருப்பார். நான் என்னப்பா பண்றது? நீ எப்படி உன்னுடைய பிரஷர்னால நீ செஞ்சியோ, நானும் அதே மாதிரி எனக்குன்னு ஒரு சோசியல் ப்ரெஷர் இருக்குல்லப்பா, என் ஈகோ சிஸ்டத்துக்கு ப்ரெஷர் இருக்குல்லப்பா, என் ஈகோ சிஸ்டம் எனக்கு ப்ரெஷர் கொடுக்கும்லப்பா அப்படின்னு பொறுமையா நிம்மதியா இருந்துப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்றது ஒரு ஆழமான பிரச்சனை. இப்போ நான் வந்து பொது வெளியில தாங்கள் கோயிலுக்கும் போக மாட்டோம் அப்படின்னு போகாம இருந்துட்டு, தெளிவா ஹிந்து விரோதிகள் அப்படின்னு தங்களை காட்டிக்கிட்டு இந்து மதத்தை அவதூறு பண்ற, சனாதன இந்து தர்மத்தை அவதூறு செய்கின்ற அந்த விரோதிகள், இந்த ஹேட் ஸ்பீச் பண்ற அந்த அவங்கள பத்தி நான் இப்ப பேசல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் இப்ப யார பத்தி பேசுறேன்னா ஹிப்போக்ரைட்ஸ், உணர்விலே நேர்மை இல்லாதவர்கள். கோவிலுக்கு போவாங்க, தொகையடியார்களே 63 நாயன்மார்களை வழிபடுவாங்க, தொகையடியார்களோட வழிபடுவாங்க. ஆனா அந்த தொகையடியார்களோட அந்த சம்பிரதாயத்துல இப்ப வாழறவங்கள அவதூறு பேசுவாங்க. இந்த ஹிப்போக்ரைட்ஸ் எல்லாருமே, உணர்வில் நேர்மை இல்லாதவர்கள் எல்லாருமே உங்களை அறியாமலேயே சனாதன இந்து தர்மத்தின் விரோதிகளுடைய இராணுவத்துல நீங்க மூளைச்சலவை செய்யப்பட்டு சேர்க்கப்பட்டு விட்டீர்கள். அவங்களோட ஆர்மியில உங்களை அறியாமலே நீங்க சேர்ந்திருக்கீங்க. இப்ப நான் சொல்றத பல நிலையில மேப் பண்ணி பாருங்க. பல நிலையில மேப் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஓரிரண்டு உதாரணங்களை தான் சொல்றேன். இத கொஞ்சம் ஆழமா பல நிலையில மேப் பண்ணி பாருங்க. இந்த தொகையடியார் சம்பிரதாயம் சிறப்பதுதான் சனாதன இந்து தர்மம் உயிரோடு இருக்கவும், உலகத்திற்கு சனாதன இந்து தர்மம் கொடுக்க வேண்டிய நன்கொடைகளையெல்லாம் கொடுப்பதற்கும் ஆன ஒரு அடிப்படை ஆணி வேர். நல்லா புரிஞ்சுக்குங்க. கோயில் குடிகள் கோயிலை சார்ந்து தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட, கோயிலே தங்கள் வாழ்க்கை கோயில் அப்படின்னு வாழற அத்துணை பேருமே தொகையடியார் சம்பிரதாயம் தான். நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றேன். இந்த தொகையடியார் சம்பிரதாயத்தை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்றேன். பாரம்பரியமா பல கல்வெட்டுக்கள், பழைய ஓலைச்சுவடிகள், நூல்கள், பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆராயும் பொழுது ஆதி சைவர்கள் 5 கோத்திரம், அதாவது 5 வம்சம், 5 அந்த ஒரு வம்சத்துக்குள்ளேயும் 5 கோத்திரங்கள்.
இப்ப அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா